பிறை 8 அன்று இஹ்ராம் செய்வது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சஹாபா பெருமக்கள் எல்லாம் பிறை 8 மக்காவிலே அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல இஹ்ராம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்கு ஏற்ப இஹ்ராம் செய்து மினாவுக்கு புறப்பட்டார்கள். அதேபோல் நாமும் இப்பொழுது பிறை 8 இஹ்ராம் செய்வோம். ஆனால் அதிகமான கூட்டம் இருந்தால் அரசாங்கத்துடைய வழிகாட்டுதல் படி சில நேரங்களிலே பிறை 7 கூட இஹ்ராம் செய்யுமாறு நாம் வழிகாட்டப்படுவோம். நம்முடைய பொறுப்பாளர்கள் பிறை 7 அன்றே, உதாரணமாக லுஹருக்கு பிறகோ அல்லது அசருக்கு பிறகோ நீங்கள் தங்களுடைய அறைகளிலே இஹ்ராம் செய்து மினாவுக்கு புறப்பட வேண்டும் என்று உங்களை அழைக்கலாம். பெரும்பாலும் அசருக்கு பிறகு கிளம்பலாம் அல்லது இஷாவுக்கு பிறகு கிளம்பலாம். ஏனென்றால் எல்லாரையும் கொண்டு போய் மினாவில் சேர்ப்பது ஒரு பெரிய வேலை. என்ன, பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த பாதையிலே சென்று மினாவை அடைய வேண்டும் என்றால் அதற்காக ஒரு நாள் முன்பதாகவே கூட இஹ்ராம் செய்வதற்கு நாம் நெறிப்படுத்தப்படலாம். எனவே அப்படி ஒரு நிலைமை என்றால் 7வது நாளிலே நீ இஹ்ராம் செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் பிறை 6 7 இஹ்ராம் செய்வது கூடும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். பிறை 8 தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முறை. ஆக எப்போது செய்தாலும் சரி இஹ்ராம் செய்வது, அது சம்பந்தமான விவரம் பின்னால் சொல்லப்படும். நாம் உம்ராவுக்கான இஹ்ராம் விமானத்தில் வருகின்ற போது செய்தோம். இப்போது அதே போல் மதீனாவுக்கு முதல்ல வந்து பிறகு ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் ஜுல் ஹுலைஃபா என்ற இடத்திலே இஹ்ராம் செய்து வந்தார்கள். நம்மை பொறுத்தவரை விமானத்தில் இஹ்ராம் செய்யுமாறு சொல்லப்பட்டது. அதே போல் இஹ்ராம் செய்து அந்த நிய்யத்தை சொல்லி தல்பியா ஓதி ஸலவாத் ஓதி துஆ செய்தோம். பிறகு காபத்துல்லாவுடைய ஹஜ்ருல் அஸ்வதுடைய மூலைக்கு வருகின்ற போது நாம் அந்த தல்பியாவை நிறுத்திவிட்டோம். ஆக உம்ராவுடைய அந்த இஹ்ராம் அப்படி. நீ ஹஜ்ஜுடைய இஹ்ராம் மக்காவிலே நாம் தங்கியிருக்கக்கூடிய அறையில் தான் இன்ஷா அல்லாஹ் செய்ய இருக்கின்றோம். அதோடைய விவரம் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். 2வது ஃபர்து என்னவென்று சொன்னால், பிறை 9 அன்று அரஃபாவுடைய மைதானத்தில் நிற்றல் அல்லது தரிபடுதல் என்பது 2வது ஃபர்தாக இருக்கிறது. அதிலே சில குறிப்பான நேரம் இருக்கிறது, இந்த நேரத்தில் இருக்க வேண்டும் என்ற சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் விவரிக்கப்படும். ஆக 2வது ஃபர்து அரஃபாவிலே தங்குவது என்பது 2வது ஃபர்தாக இருக்கிறது. 3வது ஃபர்து குர்பானி கொடுத்து ஷைத்தானுக்கு கல்லடித்து பிறகு குர்பானி கொடுத்து பிறகு மொட்டை போட்ட பிறகு அல்லது ஹலக் அல்லது கசர் செய்த பிறகு மக்கா முக்கர்ரமாவுக்கு திரும்பி வந்து ஹஜ்ஜுடைய தவாஃப் என்று சொல்லக்கூடிய தவாஃபு ஜியாரா என்று சொல்லப்படும் அந்த தவாஃபை செய்வது. இது 3 தான் ஃபர்து. இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், நாள் என்று சொல்லுகின்ற போது நான் ஆரம்பத்தில் இதை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். ஹஜ்ஜை பொறுத்தவரை ஃபஜ்ரிலிருந்து மறுநாள் ஃபஜ்ர் வரை ஒரு நாள் என்பதுதான் கணக்கு. பிறை 8 ஃபஜ்ரிலிருந்து பிறை 9 ஃபஜ்ர் வரை பிறை 8 என்பதாகவே கணிக்கப்படும். அதாவது அந்த பகலை பின்பற்றி வரக்கூடிய இரவும் அந்த பிறை 8 அடங்கிவிடுகிறது. அதே போல் பிறை 9 ஃபஜ்ரிலிருந்து பிறை 10 ஃபஜ்ர் வரை ஒரு நாள் என்பதாக கணிக்கப்படும். பொதுவாக மற்ற காலங்களிலே நாம் ஊரில் இருக்கின்ற போது குரூப் சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் சூரியன் மறைகின்ற வரை ஒரு நாள் என்று நாம் கணக்கெடுப்போம். இப்போது ஹஜ்ஜில் மட்டும் இந்த மாற்றம் இருக்கிறது. இந்த 3 ஃபர்லுகள் போக 6 வாஜிபுகள் இருக்கின்றன ஹனஃபி மத்ஹபை பொறுத்தவரை. அதில் பிறை 9 அரஃபாத்திலே தங்கிய பிறகு அன்று மக்ரிபுக்கு அந்த சூரியன் மறைகின்ற அந்த நேரத்தில் புறப்பட்டு நாம் முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவோம். அந்த முஸ்தலிஃபாவிலே அன்றைய இரவு தங்கி இருப்போம். அப்படி அந்த அன்றைய இரவு தங்குவது மட்டுமல்ல, சுபுகு சாதிக்குடைய நேரத்திலே, அதாவது பிறை 10 சுபுகுடைய நேரத்திலே முஸ்தலிஃபாவிலே தங்கி இருப்பது வாஜிபாக இருக்கிறது. பிறை 10 சுபுகு சாதிக்குடைய நேரத்தில் முஸ்தலிஃபா இருப்பது ஒரு வாஜிப். அடுத்து மினாவுக்கு வந்து ஷைத்தானுக்கு கல்லடிப்போம். பிறை 10 பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் கல்லடிக்கப்படும். பிறகு பிறை 11 12 நாட்களிலே 3 ஷைத்தான்களுக்கும், சிறிய ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான் 3க்கும் கல்லடிப்போம். அது அல்லாமல் பிறை 12 மகரிபுக்கு பிறகு யார் அங்கு தங்குவார்களோ அவர்கள் பிறை 13 தங்கி இருந்தால்
அன்றைய நாளும் 3 ஷைத்தான்களுக்கும் சூரியன் மறைவதற்கு முன்பு கல்லடிக்க வேண்டும். பிறை 13 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலே தங்கி ஷைத்தான்களுக்கு கல்லடித்து பிறகுதான் மக்காவுக்கு புறப்பட்டார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த காலத்தில் அதற்கு வாய்ப்பு தரப்படுகிறது. தங்குபவர் தங்கிக் கொள்ளலாம். ஆனால் பொதுவாக எல்லோரும் பெரும்பாலானவர்கள் 12ஓடு முடித்துவிட்டு மக்காவுக்கு வந்து விடுவார்கள். 13 தங்குவது சுன்னத் என்பது நாம் வற்புறுத்தி இன்ஷா அல்லாஹ் முயன்று நாம் அங்கே தங்குவதற்கு கொஞ்சம் அதாவது நாம் ஆர்வத்தை வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து தருவார்கள். ஆக இந்த 3 நாள் பிறை 11, 12, 13 ஆகிய நாட்களிலே ஷைத்தான்களுக்கு கல்லடிப்பது வாஜிப். ஆக 2வது வாஜிப். முதல் வாஜிப் முஸ்தலிஃபாவிலே தங்குவது, அடுத்த வாஜிப் ஷைத்தான்களுக்கு கல்லடிப்பது, 3வது குர்பானி கொடுப்பது. குர்பானி கொடுப்பது என்பது ஒரு வாஜிப். 4வது மொட்டை போடுவது அல்லது கசர் குறைத்துக் கொள்வது, முடியை குறைப்பது, பெண்கள் 1 இன்ச் அளவுக்கு கூந்தலிலிருந்து வெட்டி கொள்வது, இது ஒரு வாஜிப். இது 4வது வாஜிப். 5வது மக்காவுக்கு சென்று ஃபர்லான ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு, ஃபர்லான தவாஃபை நிறைவேற்றிய பிறகு சை செய்வோம். அந்த சை என்பது வாஜிபாக இருக்கிறது. அதாவது தவாஃபு ஜியாரா என்று சொல்லக்கூடிய ஃபர்லான தவாஃபை நிறைவேற்றிய பிறகு சை செய்வது என்பது வாஜிபாக இருக்கிறது. கடைசியாக மக்காவை விட்டு பிரிகின்ற போது, கடைசியாக மக்காவை விட்டு நாம் வெளியேறுகின்றோம் அந்த நாளிலே அல்லது அதற்கு ஒரு நாள் முன்பாகவோ கஅபத்துல்லாவுக்கு வந்து விடை பெறுகின்ற தவாஃப் அல் வதா என்று சொல்லக்கூடிய விடை பெறும் தவாஃப் செய்வது வெளியூரிலிருந்து வரக்கூடிய எல்லோருக்கும் வாஜிபாக இருக்கிறது. ஆக 6 வாஜிபுகள் சொல்லப்பட்டன, 3 ஃபர்துகள் சொல்லப்பட்டன. இது அல்லாமல் மினாவிலே பிறை 11, 12, 10, 11, 12 நாம் தங்கி இருக்கிறோமே, அது ஹனஃபி மதுஹபிலே சுன்னத்தாக இருக்கிறது. சில மதுஹபுகளிலே மற்ற மதுஹபிலே அது வாஜிபாக இருக்கிறது. ஆக இந்த 10வது விஷயம் மினாவிலே தங்கக்கூடிய அந்த சுன்னத். ஆக இந்த 10 விஷயங்களுக்கு பேர் தான் ஹஜ் என்பதாக சொல்லப்படும். எப்படி உம்ராவிலே 4 விஷயங்களுக்கு உம்ரா என்று சொன்னோமோ அதுபோல் இங்கு 3 ஃபர்துகள், 6 வாஜிபுகள், மினாவிலே தங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுன்னத், இந்த 10 விஷயங்களே ஹஜ் என்பதாக சொல்லப்படும். இது அல்லாமல் ஒவ்வொரு ஃபர்லிலும் ஏராளமான சுன்னத்துகள் இருக்கின்றன, வாஜிபுகள் இருக்கின்றன. உதாரணமாக இஹ்ராம் என்று எடுத்துக்கொண்டால் இஹ்ராம் செய்வது ஹஜ்ஜுடைய ஃபர்லு. ஒரு முறை தல்பியா சொல்வது இஹ்ராமுடைய வாஜிபு, 3 முறை சொல்வது இஹ்ராமுடைய சுன்னத்து. அதே போல் பல சுன்னத்துகள் அதிலே இருக்கின்றன. தவாஃப் என்றால் அதிலே பல சுன்னத்துகள் இருக்கின்றன. அரஃபாவிலே தங்குவதிலே பல சுன்னத்துகள் இருக்கின்றன. இவையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக ஹஜ்ஜுடைய முழு விளக்கம் சொல்லுகின்ற போது விரிவாக சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் நாம் விளங்கிக் கொள்வோம். ஆக இந்த 10 காரியங்களை செய்வதற்கு பேர் தான் ஹஜ் என்பதாக சொல்லப்படும். நாம் பிறை 8 மக்காவிலிருந்து எப்படி புறப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் இனி அடுத்தடுத்து செய்யக்கூடிய அமல்கள் சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பேசப்படும்.